எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா இலங்கை கடற்படையினரால் 32 தமிழக மீனவர்கள் வேறு வேறு இடங்கள்ல இருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு மட்டுமேவும். இது மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த 10 நாட்களில் கிட்டத்தட்ட 60 பேர் அப்படிங்கிறது கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. நேற்று ராமேஸ்வரம் பிற்பகலில் கிட்டத்தட்ட 1500 மீனவர்கள் 400 விசைப்படகுகளில் நடுக்கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் இலங்கை கடற்படையினர் அந்த பக்கம் ரோந்து போகிற வழியில் நெடுந்தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல 25 மீனவர்களையும் அதே மாதிரி மன்னார் கடற்பரப்பில் 7 மீனவர்களையும் கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேர்தல் நெருங்கி வர வேலை இலங்கையில் அதே மாதிரி இப்படி தமிழக மீனவர்கள் ஒவ்வொருடையும் கைது செய்யப்படுற விஷயம், அதே மாதிரி அவங்களுடைய விசைப்படகுகள் எல்லாத்தையுமே மீன்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிற ஒரு விஷயம், இது எதுவுமே மத்திய அரசும் மாநில அரசுகளும் கண்டுக்கிறாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு இப்போ ராமேஸ்வரம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிற அந்த கடினமான வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளுக்கு உடன்படிக்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோடைய லிஸ்ட்டு யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் டெல்லி பாஜக தலைமை அலுவலகம் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது இன்னைக்கு ஈவினிங்லேருந்து எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாஜக தமிழ்நாட்டில் 20 இடத்துல நேரடியாகவே போட்டியிடுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாமகவுக்கு கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சிக்கு 3 தொகுதிகளும், அதே மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு 1 தொகுதியும், அதே மாதிரி டிடிவி தினகரனுடைய கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு தனித்து நின்று அதுக்கப்புறம் பாஜகவுடைய இன்னமும் கூட்டணி தொடருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஓபிஎஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு தொகுதியும் ஒதுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தகவல் வெளியாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே முழுமையாக நிறைவடையலை. அதே மாதிரி அவர் தரப்புல இருந்து எந்த ஒரு செய்தியும் முழுமையாக வெளியிடலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் பாஜக கிட்டத்தட்ட நேரடியாக 20 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி அறிவித்த இந்த நிலைமையில் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். இந்நிலையில் அவர் இன்னைக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு அங்கே தேமுதிக நிறுவனரும் புரட்சி கலைஞர் நடிகர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு தேமுதிகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்க பிரேமலதா விஜயகாந்தோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ பேசி முடிச்சுட்டு அந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மரியாதை நிமித்தமாக தான் இந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இதில் வர 24ஆம் தேதி அதிமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்படுது. இந்த பொதுக்கூட்டத்தில் 40 தொகுதிகளுக்கு உண்டான வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதில் கலந்துக்கிறதுக்காக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையில் இது வெத்தலை பாக்கு போட்டு மாற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அதில் வேட்பாளர் யார் அப்படிங்கிற விஷயத்த நானும் இன்னும் கொஞ்சம் நாளில் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் டிசம்பர் மாதம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் இறந்தாங்க. இந்த 3 பேருடைய ஆசி கண்டிப்பாக அதிமுக தேமுதிகவோட கூட்டணியை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சூளுரை சொல்லியிருக்காங்க. திமுகவில் மக்களவைத் தேர்தலுக்கான சீட்டு கிடைக்காம அதிருப்தியில் விலகி அதிமுகவில் இணைஞ்ச 2 பேருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ தற்போதைய செய்தி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்லா முத்துச்சோழன் இவங்க ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக தரப்பில் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்டவங்க 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்தாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டதுனால இவங்களை தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க மார்ச் 7ஆம் தேதி திமுக கிட்ட இருந்து ஒரு அதிருப்தியில் வெளியில் அதுக்கப்புறம் அதிமுகவில் இணைஞ்சிக்கிட்டாங்க. அதிமுகவுடைய 2வது பட்டியல் இன்னைக்கு வெளியிடும் போது அதில் நெல்லை தொகுதியை அவங்களுக்கு ஒதுக்கி எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்னாடி திமுகவில் இருந்து இப்படி அதிமுகவுக்கு மாறின நாசரேத் பசிலியன் அவர்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. இந்த நாசரேத் பசிலியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, 32 ஆண்டுகளாக திமுகவில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வரவர். அவருக்கு ஒவ்வொரு தடவையும் கழகத்தில்
தேர்தலில் வந்து சீட்டு கேட்கும்போது அவர் வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட இருந்த காரணத்தினால அவர் வந்து அந்த அதிருப்தியில் அங்கிருந்து விலகி அதிமுகவில் வந்ததாக கூறப்படுது. ஆக மொத்தம் இவங்க 2 பேர்த்துக்கும் ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உறுதியை காப்பாற்றிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சியில் நாளைக்கு தொடங்க இருக்கிறாரு. திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இருக்கிற திமுக தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்க ஆரம்பிக்கிற இவர் அப்படியே அடுத்த நாள் வந்து தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம்ல இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிற இருக்காரு. இதன்படி ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறுதியாக ஏப்ரல் 17ஆம் தேதி தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் தன்னுடைய பரப்புரையை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கழகத்துடைய முக்கிய அறிவிப்பாக காலம் கருதி முதலமைச்சருடைய நேரம் கருதி வேறு எந்தவித நிகழ்ச்சிகளுக்கு வந்து தொண்டர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திமுகவின் எம்எல்ஏவுமான பொன்முடி அவர்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இந்த சிறை தண்டனையை பொன்முடி தரப்பில் மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இந்நிலையில் அவருக்கு வந்து பேரவைத் தலைவர் அப்பாவு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அனைத்து தகுதியும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை முறையில் ஆளுநருக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பி வச்சார். அவர் எம்எல்ஏ ஆனதுனால அதுக்கப்புறம் அமைச்சர் பதவிக்கும் கேட்கும்போது ஆளுநர் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பதவிக்காலம் தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நிரந்தரமாக அந்த தீர்ப்பு வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை மேற்கோள் காட்டி அவருக்கு அமைச்சரவை பதவி இதுவரையிலும் கொடுக்கப்படாமலே இருந்துச்சு. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கை இன்னைக்கு விசாரித்த உயர்நீதிபதிகள் ஆளுநர் RN ரவிக்கு வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி ஒரு உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்பை எதிர்த்து இவர் வந்து செயல்படலாம், அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாவை வந்து மீறி வந்து ஆளுநர் வந்து செயல்படுறது ரொம்ப கண்டனத்துக்கு உரியது. அவருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் அவகாசம் கொடுப்போம். இன்னைக்குள்ள அவர் வந்து இந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல அப்படின்னா நாளைக்கு அவர் மேல கடுமையான தீர்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்நிலையில ஆளுநர் RN ரவி பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். 2018-19ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை 45 நாட்கள் கழித்து காங்கிரஸ் கட்சி தாக்கல் செஞ்சதுனால வருமான வரித்துறை வந்து 210 கோடி ரூபாய் அவங்களுக்கு அபராதம் விதிச்சாங்க. இதை வந்து ஆக்கிரமிக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியுடைய 4 அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து முடக்கிட்டாங்க. இந்நிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் அபூர்வமாக முன்னாள் காங்கிரஸ் தலைவரான சோனியா காந்தி, இந்நாள் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே, அதே மாதிரி வயநாடு எம்பியான ராகுல் காந்தி எல்லாருமே பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க. அப்போது அவங்க பேசும்போது இந்தியாவில் எங்களுக்கு 20% வாக்கு வங்கி இருக்குது, ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிற எங்களுக்கு வந்து எங்களோட காங்கிரஸ் கட்சியோடைய ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டையுமே வந்து க்ளோஸ் பண்ணதுனால எங்களால் வந்து தேர்தலுக்காக எந்த ஒரு செலவுமே செலவு பண்ண முடியல. 20% வாக்கு வங்கி இருந்துமே வந்து ஒரு 2 ரூபா கூட எங்களால் செலவு பண்ண முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கோம். இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா மோடி, அமித்ஷாவோடைய அந்த கிரிமினல் தாக்குதல் தான். நாங்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம், 1991 ஒரு அறிக்கை இருந்துச்சு, அதோடைய அபராத தொகை வெறும் 14 லட்சம் மட்டும்தான். ஒரு 14 லட்சம் ரூபாய்க்காக இவங்க கிட்டத்தட்ட 4 அக்கௌண்ட்டையும் ஒட்டுமொத்த காங்கிரஸோட பேங்க் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறது சரியில்லை. இது வந்து நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவரான சோனியா காந்தியும் இதற்கு வந்து ஆமோதிக்கும் விதத்தில் பேசியிருக்காங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நீதிமன்ற காவல் வந்து 28வது முறையாக நீட்டிச்சு நீதிபதி அள்ளி வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. அவங்களுடைய 27வது நீதிமன்ற காவல் இன்னைக்கோட முடிவடைகிற நிலையில் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக நீதிபதி அள்ளி முன்னிலையை வந்து அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தும் போது அவர்களுடைய அந்த நீதிமன்ற காவலை நாளைக்கு வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் வந்து அவருக்கு வந்து 28வது முறையாக காவல்துறை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் டயத்தில் செந்தில் பாலாஜி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசப்படுறதாகவும் தகவல் வருது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியுடைய அந்த காவல்துறை நீட்டிப்பு வந்து அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.
அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவருடைய சொந்த ஊரான இலுப்பூரில் இருக்கிற அவருடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக சோதனை நடத்திக்கிட்டு வராங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் சென்னை வீட்டில் இருக்கார். அவருடைய சொந்த ஊரில் அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட வருமான வரித்துறையினர் 7 மணி நேரமாக தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை சுற்றி அதிமுக தொண்டர்களும் குவிஞ்சிருக்காங்க. இது எதன் காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஏற்கனவே குட்கா வழக்கு விஷயமாகவும், அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா அதிகமாக செஞ்ச அந்த வழக்கு நிலையும் இவர் மேலே அதிரடி சோதனை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதே மாதிரி தான் இந்த பேச்சு இப்பவும் போகுது. இது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த ஊரில் நடத்தப்பட்ட அந்த கல் குவாரியில் அரசாங்கம் நிர்ணயித்த அளவை விட அதிகமாக அவர் கல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததாக கூறப்பட்டு அவருடைய கல் குவாரிகள்லேயுமே வருமான வரித்துறையினர் சோதனையிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அரசியல் விமர்சகர்களால் இது தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கப்படுற ஒரு பயமுறுத்தும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு.